My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா என்எம்சில இருந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்போ முதல் சுற்றில் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இந்த ஆண்டு கவுன்சிலிங்க்கு வர போகிறாங்க, அதில் எத்தனை கல்லூரிகளில் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸை நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து என்எம்சிலேருந்து நமக்கு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில கல்லூரிகளில் நமக்கு இந்த ஆண்டு அட்மிஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 8-9 கல்லூரிகள் வரைக்கும் அட்மிஷன் இந்த ஆண்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைத்திருக்கிறாங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு கவுன்சிலிங்க்கு எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு வந்து என்எம்சியினுடைய நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்எம்சி நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், 19th அன்னைக்கு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் த இன்ஸ்டியூட்ஸ் ஆர் மெடிக்கல் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஜி Counseling 2025 that NMC has provided tentative seat matrix for the first round of MBBS seats for the medical colleges across the country via email. இமெயிலில் எல்லா கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கும் இந்த சீட் மேட்ரிக்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பப்ளிக் ஃபாரமில் நமக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டெலிகிராம் பிடிஎஃப் சேனல், இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 27 pages இந்த பிடிஎஃப்ல இருக்குது. நியர்லி அபவுட் 775 கல்லூரிகள் இந்த ஆண்டு கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 775 colleges are going to participate in the counseling. இதில் நியர்லி ஒரு 8 அல்லது 9 கல்லூரிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கவுன்சிலிங்க்கு வந்து சீட்டுங்கிறது இல்லை, 0 சீட்ஸோட வராங்க. ஸோ ஒரு சில காலேஜஸில் சீட்ஸை குறைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லோ கலரில் ஹைலைட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் பண்ண காலேஜஸை நான் உங்களுக்கு 1 by 1 நானே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸல் ஷீட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த 0 அப்படின்றது இப்போ ஆந்திர பிரதேஷில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், மத்திய பிரதேஷில், இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸில் 0 சீட்ஸ் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த ஆண்டு அவங்க கவுன்சிலிங்க்கு வரலை. ஸோ எவ்வளோ காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நியர்லி 9 காலேஜஸ் இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா அண்ட் உத்தரப்பிரதேஷில் 9 கல்லூரிகளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை இந்த ஆண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ். சரிங்களா? எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இந்த ஆண்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,15,900 இடங்கள். 1,15,900 சீட்ஸ் ஆர் அவைலபிள் அக்ராஸ் the country. சரிங்களா? 1,15,900 இடங்கள் தான் இருக்கு. இந்தியா ஃபுல்லாக நீட் எழுதின மாணவர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சத்துக்கும் அதிகம். அப்போது காம்படிஷன் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், தேர் இஸ் அ சேஞ்ச் இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் காலேஜஸ். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மதுரையில் பார்த்தீங்கன்னா 50 காலேஜ் இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், எல்லா கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லா காலேஜஸும் சேர்த்து மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் நமக்கு 5,250 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 5,250 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எய்ம்ஸை கழிச்சிட்டிங்கன்னா 5,200 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு கீழே வரக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா? ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 12,000 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 12,000 சீட்டுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 72,000 ப்ளஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? 70,000 ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஃபார் 12,000 சீட்ஸ். இந்த 12,000ல் 5,250 சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜஸில். ஆல் இண்டியா கோட்டாவில் 15% எடுத்து நம்ம கொடுத்துருவோம். ரிமைனிங் 85% சீட்ஸ் தான் தமிழ்நாட்டு கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்ஸ். ஸோ ரேஷியோ ஆஃப் காம்படிஷனுங்கிறது எல்லா ஆண்டும் ஜாஸ்தி. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு வந்து ஒரு சில காலேஜஸ் அப்படிங்கிறது வராமல் கூட போகலாம். ஸோ இப்போ இந்த 12,000 சீட்டில் ஒரு காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா
சீட்டை குறைச்சிருக்கிறாங்க. எந்த காலேஜ்னு நான் சொல்லிடுறேன். நமக்கு சென்னையில இருக்கக்கூடிய பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில கடந்த ஆண்டு 150 இடங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துச்சு. இந்த ஆண்டு அந்த காலேஜினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை 100 சீட்ஸாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ 50 சீட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு குறைந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் இந்த ஆண்டு ஆஸ் பர் என்எம்சியினுடைய சர்க்குலர் படி 100 சீட் இருக்குது. தமிழ்நாடு சீட் மேட்ரிக்ஸ் எப்படி வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைமில் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு அனாலிசிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். ஸோ இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் இல்லை நமக்கு வந்து. ஆனால் ஒரு காலேஜில் 50 சீட்டுங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 12,000 சீட் இருக்குது. விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த 4 கேட்டகரி எல்லாம் சேர்த்து எய்ம்ஸ் மதுரையோடு சேர்த்து 12,000 சீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நமக்கு இந்த ஆண்டு இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எல்லா வருஷமுமே காம்படிஷனுங்கிறது ஜாஸ்தி. ஒருவேளை 2025ஆம் ஆண்டு மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு ஒரு வேலை குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் லேக் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க படிக்கலைன்னு சொல்லிட முடியாது. எஸ், தே டிட் தேர் பெஸ்ட். ஆனாலும் மார்க் அவங்க எதிர்பார்த்தபடி வரலை அப்படின்னா, ஒருவேளை இன்னும் ஒரு வருஷம் அவங்க ரிப்பீட் பண்ண தயாராக இருந்தாங்க அப்படின்னா, யூ கேன் கிவ் தம் அ சான்ஸ். மிஸ்பா அகாடமியில் 2026ஆம் ஆண்டுக்குரிய நீட் பீட்டர்ஸ் பேட்ச்னுடைய அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதனுடைய டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.